அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். உங்களது பிறந்த ஜாதகத்தில் கோட்டீஸ்வர யோகம் இல்லாவிட்டாலும் நிச்சயமாக கோட்டீஸ்வரர் ஆவதற்கு உரிய ஒரு வழியைத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதம் வரும் சிவராத்திரி என்று குபேர கிரிவலம் செய்தால் நீங்கள் நிச்சயமாக குபேரர் ஆகலாம். இந்த வருடம் 29/11/2024 நவம்பர் 29 வெள்ளிக்கிழமையன்று திருவண்ணாமலையில் குபேர கிரிவலம் செய்ய வேண்டிய அற்புதமான நாள். இந்த மாபெரும் குபேர கிரிவல ரகசியத்தை முதலில் நமக்கு வெளிப்படுத்தியவர் திருவண்ணாமலையில் வாழ்ந்த வெங்கட்ராம சித்தர் அவர்களே. அவருக்கு நாம் நன்றி கூறி இந்த குபேர கிரிவலத்தை எப்படி செய்தால் நமக்கு அண்ணாமலையாரின் அருளோடு குபேரரின் ஆசியும் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம பிறவியில் என்ன பாவங்கள் செய்தோம் என்றே தெரியாது. இப்பிறவியில் இப்படி கஷ்டப்படுகிறோம். நமது அப்பா தாத்தா பாட்டனார் என்ன குற்றங்கள் செய்தார்களோ நமக்கு தெரியாது. அந்த பாவச் சுமையையும் நாமும் நமது பங்கிற்கு சுமக்கிறோம். சரி, பணக்கஷ்டத்தின் வேதனையை நாம் தினம் இல்லாவிட்டாலும் அடிக்கடியாவது உணர்கிறோம். இதற்கு பல நிரந்தர தீர்வுகள் இருந்தாலும் அவற்றில் முக்கியமான ஒன்றுதான் குபேர கிரிவலம். அதென்ன குபேர கிரிவலம்? ஒவ்வொரு தமிழ் வருடமும் கார்த்திகை மாதம் வரும் சிவராத்திரி அன்று வான் உலகத்திலிருந்து செல்வத்தின் அதிபதியான குபேர பகவான் இந்த பூமிக்கு வருகிறார். வந்து அவர் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் 7வது லிங்கமான குபேர லிங்கத்திற்கு தினப்பிரதோஷ நேரத்தில் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை பூஜை செய்கிறார். அப்படி பூஜை செய்துவிட்டு இரவு 7 மணியளவில் குபேர பகவானே கிரிவலம் செல்கிறார். அதே நாளில் நாமும் கிரிவலம் சென்றால் நமக்கு அண்ணாமலையின் அருளும் சித்தர்களின் அருளாசியும் குபேரனது அருளும் கிடைக்கும். இதன் மூலம் நாம் நமது முன்னோர்கள் செய்த பாவங்கள் தீரும். நாம் நமது அடுத்த 7 தலைமுறையும் நிம்மதியாகவும் செல்வ செழிப்புடனும் வாழ்வோம். ஒரே ஒரு நாள் கிரிவலம் சென்றால் அடுத்த 1 வருடத்திற்கு நமது வருமானம் நியாயமான விதத்தில் அதிகரிக்கும். இந்த 1 மணி நேரத்தில் குபேரலிங்கத்தை தரிசிக்க இயலாவிட்டால் வருத்தப்பட வேண்டாம். மானசீகமாக குபேரலிங்கம் இருக்கும் வடக்கு திசை நோக்கி 1008 முறை சிவ பஞ்சாட்சர மந்திரம் ஜபித்து வேண்டிக் கொண்டாலே போதும். இரவு 7 மணி ஆனதும் குபேரலிங்கத்தில் இருந்து புறப்பட்டு குபேரலிங்கத்தில் கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டும். அவசியம் 8 லிங்கங்களிலும் குறைந்தது ஒரு சாதுக்காவது வஸ்திர தானம் மற்றும் அன்னதானம் செய்ய வேண்டும். இதன்போது சித்தர்களில் யாரோ ஒரு சாதுக்கள் சிவனடியார் வேடத்தில் வந்து நமது கர்ம வினையை வாங்குவதாக ஐதீகம். அதில் அதிகமாக ஓம் ரீம் குபேராய தனதான்யம் அனுக்கிரக ஆகர்ஷ்ய என்ற மந்திரத்தை கூறுவது மிகவும் சிறப்பு. ஆனால் தனம் வந்த பின்பு அந்த தனத்தால் மற்றவருக்கு துன்பம் விதித்தால் வந்த செல்வம் எங்கே போகும் என்று யாருக்குமே தெரியாது. கிரிவலம் செல்லும் போதே அருணாசலேஸ்வரரை தரிசித்து விட்டு செல்லலாம், அல்லது கிரிவலம் முடிந்த பிறகும் தரிசித்து விட்டு செல்லலாம். ஏதாவது ஒரு சூழ்நிலையால் அருணாசலேஸ்வரை தரிசிக்க முடியாமல் போனாலும் தப்பில்லை. கிரிவலம் முடிந்ததும் வேறு எந்த கோயிலுக்கு செல்லாமலும் பிறர் வீடுகளுக்கு செல்லாமலும் நேராக அவரவர் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். கிரிவலம் செல்லும் போது செருப்பு போடக்கூடாது. ருத்ராட்சம் அணிந்து வேட்டி சட்டை, பெண்கள் அவரவர்களின் பாரம்பரிய உடையணிந்து சிவ மந்திரங்களை ஓம் நமச்சிவாயா மனதுக்குள் ஜபித்தவாறு கிரிவலம் செல்ல வேண்டும். கிரிவலம் முடிந்து அன்று இரவு கண்டிப்பாக அண்ணாமலையில் தங்க வேண்டும் என்பது ஐதீகம்.
தங்கி மறுநாள் வேறு எங்கும் செல்லாமல் அவரவர் ஊருக்கு செல்ல வேண்டும் என்பது எழுதப்படாத சம்பிரதாயம். அப்படி செய்தால் மட்டுமே குபேர கிரிவலத்தின் பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த கிரிவல பாதையானது 14 கிலோமீட்டர் முழுக்க ஏராளமான சித்தர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். நமது வீண் பேச்சு அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாது. அதிலே உங்களுக்கு முடிந்தால் அங்கு கிரிவல பாதையில் உள்ள சாதுக்களுக்கு அன்னதானம் வஸ்திரதானம் செய்வது கோடி புண்ணியம். உங்களுக்கு ஜென்ம ஜென்மமாக இருந்து வந்த அனைத்து தரித்திர தோஷங்களும் நீங்கும் என்கிறார் அகத்தியர் பெருமான். குபேரலிங்கத்தின் ஆசிகளோடு உண்ணாமலை சமேத அண்ணாமலையின் அருளையும் நாம் அனைவரும் பூரணமாக பெற வேண்டும். இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ள பதிவாக இருப்பதால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.